வணக்கம். வாங்க இன்னைக்கு 2.3ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சரி. ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அதாவது இந்த எக்ஸுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? வேற ஒன்றும் இல்லை, இந்த மாட் அப்படின்னு இருக்கா, இதுக்கு பேரு மாடுலஸ், மட்டு அப்படின்னு பேரு. இப்ப இங்க என்ன நம்பர் இருக்கு? 8ங்கிற ஒரு நம்பர் இருக்கா? அந்த 8ங்கிற நம்பரை வச்சு இந்த 71 என்ன செய்யணும்னா டிவைட் பண்ணணும், அதாவது வகுக்கணும். அப்ப இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் வந்து என்னன்னா ரிமைண்டர்னு பேரு. ஸோ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா 71 அதை 8ஆல டிவைட் பண்ண போறோம். பண்ணுவோமா? இப்ப 71ல எத்தனை 8 இருக்கும் சொல்லுங்க. வெரி குட். 8 8 ஆர் 64. பேலன்ஸ் என்ன கிடைக்குது? ஓ 7, ரைட், வெரி குட். ஸோ பேலன்ஸ் 7. ஸோ வந்துருச்சா? நான் சொன்னது வந்துருச்சா? ரிமைண்டர் வந்துருச்சா? ஸோ அதை தான் நம்ம சொல்றோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸ் அப்படின்னு வர்ற இடத்துல இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு? 7 இருக்கா? ஸோ அதை தான் சொல்றாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு அப்படின்னா 7ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சம்மோட வேலை. அடுத்து 1ல செகண்ட் சம், ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சம் அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஃபைண்ட் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரைட், இது ஸ்டெப் 1. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடம் வந்து ஸ்டெப் 1. இதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட், பார்க்கலாமா? சரி, ஐடியாலாம் நிறைய சொல்லுங்க, அப்போதான் கிளாஸ் நல்லா இருக்கும். சரியா? ரைட், ஓகே. இப்போ நாம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்போ 78 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த ரிமைண்டரை இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப இந்த +3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன மாறும்? -3 மாறுமா? வெரி குட். அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்கோம்? மாட் 5ன்னு கொடுத்துருக்கோமா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 5ஓட அது மல்டிப்ளை ஆகும். ஸோ 5n அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 5ஆல டிவைட் ஆகிற நம்பர்னு நம்ம சொல்றோம். சரியா? இது 2 விதமா போடலாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அதனால பாத்துக்குங்க. இப்ப 5ஆல டிவைட் ஆகிற நம்பர்னா கண்டிப்பா அது 5ஆல மல்டிபிளிகேஷன் ஆகும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 5n அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். சரியா? சரி, எடுத்துக்காச்சு. அப்ப இதுவும் கான்ஸ்டன்ட் இருக்கா? ஸோ கான்ஸ்டன்ட்னால இப்ப 78 3ல மைனஸ் பண்றோம். சாரி, 78 - 3 பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 75 கிடைக்குமா? இந்த எக்ஸ் அது அப்படியே வந்துடும் கீழே. சரிங்களா? ஸோ 78 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5n. இப்போ இங்க கீழே நான் ஒன்று எழுதியிருக்கேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எப்படி வந்துச்சு? வேற ஒன்றும் இல்லை, நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்க போறோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த எக்ஸ 1 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்றோம். எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு போடுங்க. அப்ப 75 பிளஸ் 1 அப்ப 76. இப்ப 76 வந்து 5 டேபிள்ல வருமா? கண்டிப்பா வராது. ஸோ இட் இஸ் நாட் டிவைசபிள் பை 5. அவ்வளவுதான். ஸோ 76 இஸ் நாட் டிவைசபிள் பை 5 ஆகாது. அதுக்கப்புறம் நான் 2 போடுறேன், நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் என்ன போடுறேன் அப்படின்னா 2 போடணும். 2 போட்டா என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல நான் 2 போடுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். 2 போட்டா எனக்கு என்ன வரும்? 75 பிளஸ் 2 என்ன வரும்? 77. ஸோ 77னா 5ஆல கண்டிப்பா அது என்ன ஆகாது? டிவைடு ஆகாது. ஸோ அப்பையும் இது நமக்கு வேல்யூ லீஸ்ட் வேல்யூ வரல. அடுத்து 3 போடுறோம். 3 போடும்போது நமக்கு 78 வருது. 78ம் 5 டேபிள்ல டிவைட் ஆகாது. அடுத்து 4 போடுறோம் எக்ஸுக்கு. ஸோ 79ம் 5 டேபிள்ல கண்டிப்பா வராது. ஸோ கடைசியா நம்ம 5ன்னு போடும்போது நமக்கு 80 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ 80ங்கிறது 5 டேபிள்ல நமக்கு கம்பல்சரி வரும். ஸோ அதுதான் லீஸ்ட் வேல்யூ. அப்ப எது லீஸ்ட் வேல்யூ? இந்த இதுதான் லீஸ்ட் வேல்யூ. அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு 5ஆ இருக்கும் போது மட்டும்தான் 5ஆல அது என்ன ஆகுது? டிவைடு ஆகுது. ஸோ லீஸ்ட் வேல்யூ வந்து எனக்கு என்னது? 5.
லீஸ்ட் வேல்யூ என்னது 5 நம்ம சொல்றோம். ஓகேவா? அதை நல்லா புரிஞ்சுக்கணும். லீஸ்ட் வேல்யூ என்னது 5. இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் சம் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான சம் தான், ஆனா கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரவுண்ட் பண்ணல இப்ப அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாடுலஸ் அப்படின்னு பேரு. மாடுலஸ் சிம்பிள் அதுக்கு பேர். ஓகேவா? அதை வந்து கான்கரன்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில இடங்கள்ல. ஆனா நம்ம மாடுலஸ்னே பார்த்துக்கணும். சரியா? சரி, ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப 89 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அதை 4ஆல நமக்கு டிவைட் பண்ணும்போது x+3 அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் நமக்கு கிடைக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. 89 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரை 4ஆல, அதாவது மாடுனா நமக்கு 4ஆல டிவைட் பண்ண போறோம். டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா x+3 அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் கிடைக்குது. அப்ப எனக்கு எக்ஸ் என்ன வேல்யூவா இருந்தா அது 4ஆல கண்டிப்பா டிவைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான் வேல்யூ. சரிங்களா? சரி, பண்ணிடுவோம். இப்ப நல்லா பாத்துக்குங்க. இங்க வந்து இப்ப இந்த ஒட்டுமொத்தமான x+3 இருக்கு இல்லையா, இது ரெண்டும் இந்த பக்கம் வந்துடும். நல்லா கவனிச்சுக்குங்க. இந்த x+3 ரெண்டும் அப்படியே இந்த பக்கம் வந்துடும். அப்ப 89ஓட x+3 இந்த பக்கம் வரும்போது அது x-3 இருக்கு. ஆனா எனக்குள்ள தப்பா எழுதியிருக்கேன். இந்த இடத்துல +3 வரணும். சரியா? இந்த இது ஹோல்டாம இந்த பக்கம் வரும்போது மைனஸா மாறிடும். ஸோ இந்த மைனஸ் உள்ள வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது என்னவாகும்? இங்கேயும் மைனஸ் ஆகும், இங்கேயும் மைனஸ் ஆகும். கொஞ்சம் இருங்க. ஓகே, இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த மைனஸ் உள்ள வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த பிளஸ் எக்ஸ் என்னவா மாறி இருக்குன்னா -x மாறிடும். அடுத்து இந்த +3 என்னவா மாறுது அப்படின்னா -3 மாறும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம போன சம்முக்கு பார்த்த மாதிரி வந்துடும். அப்ப இந்த 89ம் 3யும் நமக்கு இப்ப என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுவோம். அப்ப 89ல 3 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 86. அந்த -6 அப்படியே இருக்கும். அதெல்லாம் 4னால டிவைட் பண்ண போறோம். ஆல்ரெடி மாடு 4ன்னு இருக்கனால நமக்கு இங்க 4 வந்துருச்சு. அதை குழப்பிக்க கூடாது. சரியா? ஸோ 4 என்னால டிவைட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ், இந்த எக்ஸுக்கு நான் 1 அப்படிங்கிறத போடுறேன், வேல்யூ போடுறேன். இப்ப இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் அப்படின்னா 1 அப்படிங்கிற வேல்யூ போடுறேன். அப்ப 86 - 1 அதோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்கும்? 85. இப்ப கடைசியில 5 முடிஞ்சா நமக்கு கம்பல்சரி அது 4 டைப்ல டிவைட் ஆகாதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்ப 85மே நமக்கு எதால டிவைட் ஆகாது? 4ஆல கண்டிப்பா டிவைட் ஆகாது அப்படிங்கிறது தெரியும். அடுத்து எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 போடுறேன். அப்ப 86 - 2 வந்து நமக்கு வேல்யூ என்ன வந்துடும்? 84 வந்துருமா? ஸோ 84 கம்பல்சரி 4ஆல என்ன செய்யும்? டிவைடு ஆகும். which is divisible by 4. So the least value is x is equal to 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? எந்த இடத்துல நமக்கு 0 அப்படின்னு சாரி எந்த இடத்துல அது டிவைசிபிள் ஆகுதோ அதுதான் அதுக்கு நமக்கு எக்ஸோட வேல்யூவா இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு 2 போட்டா தான் அந்த 4ஆல டிவைட் ஆகுதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்ப கம்பல்சரி இந்த 2ங்கிறது தான் எனக்கு என்னவா இருந்திருக்கும்? என்னவா இருக்கும்? எக்ஸா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரியா?